விஜய், அண்ணாமலை, டிடிவி தினகரன் போடும் அரசியல் கணக்கு என்ன என்பதற்கு 3 ஆப்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் அரசியல் பரபரப்பு என்று 25% பேரும், மூன்றாவது அணி என்று 37% பேரும், இபிஎஸ்ஐ பலவீனப்படுத்த என்று 38% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இதே கேள்வியை யூடியூப் பக்கத்தில் முன்வைத்திருந்தோம். அதில் அரசியல் பரபரப்பு என்று 11% பேரும், இபிஎஸ்ஐ பலவீனப்படுத்த என்று 30% பேரும், மூன்றாவது அணி என்று 59% பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். மக்களின் தீர்ப்பு குறித்து விருந்தினரிடம் கேட்கலாம். தமிழ்மணி சார், நீங்க எப்படி பாக்குறீங்க? மூன்றாவது அணி என்று 59% பேர் வாக்களிச்சிருக்கிறாங்க. சார், மூன்றாவது அணியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நான் கருதவில்லை. இதில் என்ன முக்கியம்னா, டிஎம்கேக்கு யாரு பி டீம், இவங்க அவங்கள சொல்றாங்க, அவங்க இவங்கள சொல்றாங்க. திரு செங்கோட்டையன் சொல்றாரு இவரு தான் பி டீம். யாரு பி டீம்? இபிஎஸ் பி டீம். அவர் A1 ரெண்டும் சொல்றாரு சார். A1 கொடைநாடு கரெக்ட் சார். இதுல சார் A1 இருந்து உன்னை காப்பாத்துறதுனால திமுக சர்க்கார் நீ பி டீம் அவர் சொல்றது. இவங்க என்ன சொல்றாங்க, நீ தான் பி டீம். யாரு பி டீம்னு ஆராய்ச்சி பண்ணி ஒரு முடிவு பண்ணிட்டோம்னா இது ரிசல்ட்ஸ் ஃபாலோ. பாருங்க, இந்த டிவியில தான் என்ன கேட்டாங்க, இபிஎஸ் நீங்க இல்லை, இன்னொரு சகோதரர் இபிஎஸ் தாவேகா கூட்டுக்கு ஏங்குகிறாரான்னு கேட்டார். என்கிட்ட இருக்கு. நான் சொன்னேன், தயவுசெய்து வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. ஒரு முன்னாள் முதலமைச்சர், நாளைய முதலமைச்சர் அந்த வார்த்தையை சொல்றது அவமானம். நீங்க ஆர்வமா இருக்காருன்னு சொல்லுங்க, தவறில்லை, நான் ஒத்துக்கிறேன். தேர்தலில் ஒரு கூட்டணி ஆர்வமா இருக்கிறது. ஆக அந்த அளவுக்கு கூட்டணி வேணும்னு போறாரேன்னு உங்களுடைய சகோதரர் ஏன் கேட்டாரு? திமுகவுக்கு பி டீமா? திமுகவை தோக்கடிக்கணும்னு தானே தாவேக்கா பின்னாடி போறார். ரைட். ஒன்று அவரு திரு செங்கோட்டையன் ஒரு கேள்வி கேட்கிறாருன்னு ஒரு விளக்கம் கேட்க வேண்டாமா? 53 வருஷம் இருந்தாருங்கிறதும், இரவு பகல் பாராம உழைத்தாருங்கிறதும், எந்த விதமான கருத்து வேறுபாடு எனக்கு இல்லை, யாருக்கு இருக்கவும் முடியாது. அவருடைய தேர்தல் உழைப்பையோ கட்சிக்கு அவர் மேலிருந்த விசுவாசத்தையோ தவறாக எடுத்துக்க அது முறையும் இல்லை. ஆனால் டிஆர் பாலு போய் அமித்ஷா கூப்பிட்டு 2 தடவை பார்த்துட்டு வந்திருந்தா திமுக டிஆர் பாலு பக்கத்தில் உட்கார வச்சு முத்தம் கொடுப்பாங்களா? விளக்கம் கேட்கலங்கிறாரு இபிஎஸ். அவர் இல்லை விளக்கம் சொல்லிருக்கணும். 2 தடவை எதுக்காக நான் போய் அமித்ஷா எதுக்கு பார்த்த, உன்னை யார் பார்க்க சொன்னா? அவரு கூப்பிட்டு போனியா, நீயா போனியா? என்ன பேசுன சார்? காமன் சென்ஸ். கட்சியெல்லாம் தூக்கி ஓரமா போட்டுருங்க. அந்த விளக்கம் அவர் சொல்ல வேண்டாமா? யாருக்காவது தெரிஞ்சு அவர் ஒரு அறிக்கையாவது விட்டாரா? சிவபெருமானை பார்க்க போற, ராமனை பார்க்க போற, அதெல்லாம் வேண்டாம். என்ன பேசணும், ஏன் போனீங்க? இதேதான். டிஆர் பாலு நாளைக்கு போயிருந்தா திமுக அவரை உள்ள வச்சுக்குமா, சேர்த்துக்குமா, நோட்டீஸ்லாம் கொடுப்பாங்களா? அதனால யாரு பி டீம்னு நீங்க புரிஞ்சுக்குங்க. இன்னொன்னு, பி டீம்னு வார்த்தைப்பட்டு சார் நீங்க சொல்லுங்க சார். அடுத்து நான் முடிச்சிடுறேன். அடுத்து உங்களுக்கு நான் கேக்குறது நியாயமான கேள்வி சார். நான் முடிச்சிடுறேன், கொஞ்சம் அமைதியா இருங்க. இது மட்டும் சொல்லுங்க. வேணாம், உங்களுக்கு உங்ககிட்ட வரும். அடுத்து உங்களுக்கு தான். அடுத்து உங்களுக்கு தான் சார். இன்னொரு விளக்கம் முக்கியமா அவரு கொடுக்கணும். திரு செங்கோட்டையன், எனக்கு அவர் மேல தப்பான அபிப்பிராயம் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அவரை இன்னைக்கும் நான் மதிக்கிறேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் எப்பயுமே அவரை தப்பா பேச மாட்டேன். ரொம்ப சுருக்கமா ஒரு விஷயம், அவரு கையில காசு இல்லாம தேவர் இதுக்கு போறதுக்கு நடு ரோட்ல நின்னாரா? யாராவது நம்மளை ஏற்றிட்டு போவாங்களா கார்லன்னு? இந்த மாதிரிலாம் சார் கொஞ்சம் இருங்க சார், நீங்க சொல்லுங்க சார். அப்ப நீங்க ஒண்ணு பண்ணுங்க, இபிஎஸ் ஆதரவு போட்டுட்டு பேசுங்க. நான் கேக்குறேன், இபிஎஸ் ஆதரவு போட்டுட்டு பேச கூடாது சார். நான் இபிஎஸ் இப்படி நீங்க ஒரு மூத்த வழக்கறிஞர் போட்டுட்டு இப்படி பேச கூடாது. இபிஎஸ் ஆதரவுன்னு சொல்லுங்க, நான் கேட்டுட்டு பேசாம இருக்கேன். அப்ப நீங்க வழக்கறிஞர் போட சொல்லுங்க. இபிஎஸ் ஆதரவு இல்ல சார், இபிஎஸ் ஆதரவு தான். அதுதான் தவறு. வழக்கறிஞர்னு போட்டு ஒரு போலி பிம்பத்தை காட்டாதீங்க கேக்குறேன். நிதானம்
ஒரு மூத்த அதிகாரி மரியாதை தரோம். ரொம்ப சுருக்கமா இருங்க, முடிச்சிடலாம். சார் எதுக்கு கார்ல இவர் கூட எந்த சூழ்நிலை அதுதான் அவர் சொல்றாரு. இபிஎஸ் 11th ஜூலை அன்னைக்கு ஓபிஎஸ்க்கு போட்ட தீர்மானத்திலேயே அவரு கூட திறவு வச்சது கட்சிக்கு எதிரானதுன்னு தீர்மானத்தில் படிச்சு காமிக்கிறார். அப்படிங்கக்குள்ள எதுக்காக இவர் அவர் காரில் போயிருக்கலாம், எனக்கு தெரியாது, நான் பார்க்கல. ஓபிஎஸ் காரா இருந்திருக்கலாம், செங்கோட்டையன் காரா. ஓபிஎஸ் கார்ல பின்னாடி இருக்காரு, நான் போட்டோ அனுப்பிட்டு அதை நீக்கிடுவாரா? இப்போ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நடைபயிற்சியில 2 வாரம் நடந்திருக்காங்க. 2 நாள் இந்த வீட்டுக்கு முடிஞ்சோன்னா வெளியில வரும் பாருங்க சார். அதனால பி டீம் யாருக்கு நோட்டீஸ் கொடுக்கணும்? இவருக்கு 2 தடவை போய் பார்த்துட்டு வந்து கட்சி கட்டுப்பாட்டை மீறி யாருக்கும் சொல்லாம அமித்ஷாவை சந்தித்து வந்தாரே, நோட்டீஸ் அவருக்கு கொடுக்கணுமா? யோசிச்சு பேசலாம். நன்றி சார். அதாவது அவரு அண்ணா சொல்ற மாதிரி கேக்குறாருல, தலவாய் சுந்தரம் ஆர்எஸ்எஸ் கொடியை பிடிச்சாருன்னு பதவி எடுத்தார், உண்டா இல்லையா? அதே நேரத்தில் எஸ்பி வேலுமணி வீட்டில் கல்யாண வீடு, அங்க வானதி சீனிவாசன்ல இருந்து அத்தனை பிஜேபி காரங்களும் போய் நின்னாங்க. நீங்க நல்லா புரிஞ்சிடணும். ஒரு மரியாதை சார். நீங்க பாஜக கூட்டணியில நீங்க கேட்டிருந்த அம்மாள் இருந்திருந்தால் நம்ம கூட கூட்டணி இல்லாதவர்களுக்கு முன்னுரிமை கொடுத்து பொதுச் செயலாளர் போறதுக்கு முன்னாடி அங்க அத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. எஸ்பி வேலுமணி மேல நடவடிக்கை எடுத்தாரா? சரி விடுங்க, இவர் பொதுச் செயலாளர் தானே. இவர் போய் அதிமுக அலுவலக கட்டடத்தை பார்க்க போறேன்னு டெல்லிக்கு போனார்ல, அங்க டெல்லிக்கு போறது தானே போனாரு. இவர் ராமர் கோயில பார்க்க போறேன்னு போனாருங்க. சரிங்க, அவர் டெல்லியில போய் நான் கட்டணம் பார்க்க போறேன்னு போனார்ல. எது சார் அமித்ஷா வீட்டுக்கு 4 கார் மாதிரி போனீங்க? உங்களை நம்பி பொதுக்குழு கூட்டி இருந்தாங்கல்ல இந்த தொண்டர்கள் செயற்குழு பொதுக்குழு. செங்கோட்டை நீங்க சொல்லிட்டு போனீங்களா? செங்கோட்டை சொல்லிட்டு போனீங்களா சார்? நீங்க சொல்லிட்டு அமித்ஷா அவர் கேக்குறதா இல்ல? செங்கோட்டையன் ஏன் அமித்ஷாவை பார்க்கணும்? செங்கோட்டையன் பயணிக்கணும் சார். அதிமுகவுக்கு முதலாளியா அமித்ஷா தானே சார்? நீங்க நல்லா புரிஞ்சுருங்க. அமித்ஷாட்ட கேட்க இப்போ செங்கோட்டையன் பார்த்தாருல, திருமதி சசிகலா அம்மாவை பார்த்தாரு. திருமதி சசிகலா அம்மாவை பார்த்தாங்களா? நீ பொதுச் செயலாளருக்கு அங்கீகாரமானவர் சொன்னா அன்னைக்கு அடுத்த நிமிஷத்துல நீ எடுத்துருக்கணும்ல. அம்மாவா இருந்திருந்தா அடுத்த செகண்ட்ல பதவி எடுத்திருப்பாங்களா? ஒரு நாள் கழிச்சு நயனார் நாயந்தர் மீட்டிங் போட்டு அங்க பேசி அப்புறம் சாயந்தரம் எடுக்க பொதுச் செயலாளருக்கு தகுதி இல்லாத மனிதர் சார். எங்களை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு சொல்றேன் சார், எங்களுக்கு திமுக என்னைக்கு எதிரி தான் சார். எதிரி கட்சி எங்க தலைவர் உருவாக்கி கொடுத்தது திமுக எதிரி. ஆனா எடப்பாடி துரோகி. கருவாடு மீனாகலாம், கறந்த பாலும் அடிவாது. அது போல எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆகவே முடியாது. நன்றி. நித்யானந்த் சார், ரொம்ப சுருக்கமா. மோடி அவர்கள் தமிழகத்திற்கு வந்தபோது அண்ணாமலை அவர்கள் தன்னுடைய மகிழ்வுந்தில் ஏற்றுக்கிட்டார். அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது அண்ணாமலை அவர்களை தன்னுடைய மகிழ்வுந்திலே ஏற்றுக்கொண்டார்கள். நாம் அதையெல்லாம் கொச்சைப்படுத்தக்கூடாது. அவருக்கும் வண்டி இருந்தது, ஆனால் இவங்க 2 பேரும் ஒன்றா ஏதோ பேசிட்டு போனாங்க. அந்த அளவில் தான் நம்ம எடுக்கணும். நம்மெல்லாம் கொஞ்சம் முதிர்ந்தவர்களாக இருக்கிறோம், அனுபவம் உள்ளவங்களாக இருக்கோம். அதனால் அது கொஞ்சம் தவிர்த்திருக்கலான்னு தான் என்னுடைய கருத்து. 2வது, நான் என்டிஏல இருந்தாலும் கூட உண்மையை சொல்லி தான் ஆகணும். 3 கார் 4 கார் மாறி போனார்ன்றது உங்கள் செய்தி ஊடகங்கள் மூலமாக தான் எனக்கே தெரியும். ஆனால் அவர் டெல்லியிலே இருக்கிறார், அமித்ஷாவை பார்த்துக்கிறார் என்று தமிழகத்துக்கு முதலே சொன்னது சட்டமன்றத்தில் நம்முடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தான். அவருக்கு எப்படி முதல்ல தெரிஞ்சது? அவர் என்னமோ முன்னாடி போயிட்டு வந்த மாதிரி சொல்றீங்களே சார். அதனால நிறைய விஷயங்கள் இதில் இருக்கு. ஆனால் எங்களுடைய முதலமைச்சர் வேட்பாளரை நான் அதிகமாக சொல்லக்கூடாது. ஐஜேகேலேருந்து வந்திருக்கிறதுனால நான் அண்ணாமலை சொன்ன மாதிரி என்னை அடக்கி கொண்டு தான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதனால வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி. கட்சியினுடைய மற்ற தலைவர்களை அழைத்து கொண்டு போய் தான் பார்த்தார். எடப்பாடி பழனிசாமியை பலவீனப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணத்தை தவிர டிடிவி தினகரனுக்கும் ஓபிஎஸ்க்கோ வேற யாருக்குமே வேற மாற்று கருத்து கிடையாது. அந்த தலைமை நீக்கப்பட வேண்டும் என்கிற போர்க்குரல் உட்கட்சி குழப்பத்தை தான் அவர்கள் பொது தேர்தலிலே முன்வைக்க போறார்கள். அப்படி முன்வைப்பதன் வழியாக திமுக தான் வலிமை பெறுமே தவிர திமுகவிற்கு எதிரி கட்சிகள் தான் இருக்கிறார்கள் என்று நம்ம நினைக்க முடியாது. எதிரி கட்சிகள் எல்லாம் உதிரி கட்சிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் யாரும் ஒன்று சேர போவதும் கிடையாது. திமுகவை இவர்களால் வெல்லவே முடியாது.